नेक्स्ट क्वेश्चन, हमने सुना है कि हमारी डाक सेवा दुनिया की सबसे बड़ी डाक सेवा है, यह भला कैसे? हमने सुना, हमने மீன்ஸ் பி, நாங்க வந்துட்டு சொன்னா கேட்கறது, கேள்விப்படுறது. நாங்க கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஹமாரே டாக் சேவா, ஹமாரி நம்மளுடைய டாக் சேவா, அதாவது இந்தியாவுடைய டாக் சேவா வந்து இந்தியாவோட போஸ்டல் சர்வீஸ் வந்துட்டு துனியா மீன்ஸ் வேர்ல்டு, இந்த உலகத்திலேயே வந்துட்டு சப்சே படி டாக் சேவா, சப்சேனா எல்லாத்த விட, படினா பிக், ஒரு பெரிய டாக் சேவா போஸ்டல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எக் பலா கைசே, எக்னா அது, பலானா குட்னஸ் அர்த்தம், கைசேனா எப்படின்னு அர்த்தம், இது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேக்குறாங்க. சுனாத்தோ ஆப்னே பில்குல் டீக் ஹை, சுனாத்தோ நீங்க கேள்விப்பட்டது இருக்கு இல்லையா, ஆப்னே அப்படின்னா நீங்கன்னு அர்த்தம், நீங்க கேள்விப்பட்டது பில்குல் டீக் ஹை, பில்குல் மீன்ஸ் டோட்டலி முற்றிலுமா என்னது, டீக்னா கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. हमारे देश की डाक सेवा आज भी दुनिया की सबसे बड़ी डाक सेवा है. நம்மளுடைய தேஷ் மீன்ஸ் கண்ட்ரி, நம்மளுடைய கண்ட்ரியோடைய டாக் சேவா போஸ்டல் சர்வீஸ் வந்துட்டு ஆஜ்னா டுடே, பி மீன்ஸ் ஆல்சோ இன்னைக்கும் கூட, துனியா மீன்ஸ் வேர்ல்டு, இந்த உலகத்தோடைய சப்சே எல்லாத்த விட படி டாக் சேவா படினா பிக், ஒரு பெரிய டாக் சேவா, அதாவது போஸ்டல் சர்வீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர் சப்சே சஸ்தி ஹை, அவர் மீன்ஸ் மற்றும் சப்சே எல்லாத்த விட சஸ்தி மீன்ஸ் ரொம்ப மலிவானதுன்னு சொல்ற, சீப்பானதும் கூட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பி மீன்ஸ் ஆல்சோ அதுவும் கூட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. केवल 5 रुपये में देश के किसी भी कोन में हम चिट्ठी भेज सकते हैं. கேவல்னா ஒன்லி, வெறும் 5 रुपये में, 5 மீன்ஸ் 5, रुपये மீன்ஸ் காசு நடத்தாத, 5 ரூபாயிலேயே வந்துட்டு தேஸ் மீன்ஸ் கண்ட்ரி, அந்த கண்ட்ரியோடைய கிசி மீன்ஸ் எனி, எந்த விதமான கோனை மீன்ஸ் ஏரியா, அதாவது கார்னர் சொல்ல, எந்த விதமான கார்னருக்கும் ஹம்னா நம்ம, சிட்டி மீன்ஸ் லெட்டரை, பேஜ் சக்தே பேஜ்னா சென்ட்னு அர்த்தம், பேஜ் சக்தேனா முடியும் அர்த்தம், அனுப்ப முடியுங்கிறத சொல்றாங்க. போஸ்ட் கார்டோ கேவல் 50 பைசே காஹி ஹை, போஸ்ட் கார்டு இருக்கு இல்லையா, கேவல்னா ஒன்லி, வெறும் 50 பைசே, 50 மீன்ஸ் 50, பைசேனா பைசான்னு அர்த்தம், அதாவது 50 பைசான்னு அர்த்தம். காகி ஹை, அதாவது போஸ்டல் கார்டு வந்து வெறும் 50 பைசா மட்டும்தான். யானி மீன்ஸ் தட் இஸ், அதாவது 50 பைசே மேபி, 50 பைசா அதாவது 50 பைசால, மேபி பி மீன்ஸ் ஆல்சோ 50 பைசால கூட, ஹம்னா நம்ம, தேஷ்னா கண்ட்ரியோடைய, ஹர் கோன்மே, ஹர்னா ஒவ்வொரு, கோன்னா கார்னர், ஒவ்வொரு கார்னருக்கும் அப்படின்னா தன்னுடைய மெசேஜை வந்துட்டு பேஜ் சக்தே பேஜ்னா சென்ட் பண்றது, சக்தேனா முடியும் அர்த்தம், நம்ம அனுப்ப முடியும். போஸ்டல் கார்டு வழியா நம்மளுடைய எந்த விதமான மெசேஜையும் எந்த கார்னருக்கு அனுப்ப சொல்லி இருக்கிறாரு. नेक्स्ट क्वेश्चन வந்து, आपको अपनी नौकर में मजा तो बहुत आता होगा. आपको அப்புறம் உங்களுக்கு, அப்படின்னா தன்னுடைய நௌக்கர்னு தன்னுடைய ஜாப்னு அர்த்தம், தன்னோட ஜாப்ல வந்துட்டு மஜா பகுத் ஆத்தா ஹோகா, மஜானா ஃபன் அர்த்தம், ரொம்ப ஜாலியா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அது வந்துட்டு பகுத் ஆத்தா ஹோகா, பகுத்தா ஜாஸ்தியா வந்திருக்கும் இல்லையா, நீங்க உங்களுடைய ஜாப் வந்து ரொம்பவே புடிச்சு ஹாப்பியா செய்வீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேக்குறாங்க. मुझे अपनी नौकरी बहुत अच्छी लगती है. मुझे எனக்கு, அப்படின்னா தன்னுடைய நௌக்கரினா ஜாப் வந்துட்டு பகுத் ரொம்பவே अच्छी लगती है, अच्छीனா ஃபீலிங் குட், லக்தினா ஃபீல் சோ, अच्छीனா குட், அதாவது நல்லா எனக்கு தோணுது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. जब मैं दूर नौकरी करने वाले सिपाही का मनी ऑर्डर लेकर उसके घर पहुंचाता है, तो उसके बूढ़े माँ बाप का खुशी भरा चेहरा देखते ही बनता है. जब மீன்ஸ் வென், எப்போ வந்துட்டு மைனா நானு, தூர் நௌக்கர் கர்னேவாலே, தூர்னா ஃபார், ரொம்ப தூரத்துல, நௌக்கரி மீன்ஸ் ஜாப், கர்னேவாலே செய்யக்கூடிய, அதாவது தூரத்துல வேலை செய்யக்கூடிய, சிப்பாஹி மீன்ஸ் சோல்ஜர்ஸ், அதாவது சோல்ஜர்ஸோடைய மணி ஆர்டர் வந்து லேக்கர்னா எடுத்துக்கிட்டு, உஸ்கே கர் பகுஞ்சாத்தாங்க, உஸ்கேனா அவங்களுடைய, கர்னா வீட்டுக்கு, பகுஞ்சாத்தா ரீச் போய் சேருவாங்களோ, தோ மீன்ஸ் தென், அப்போ வந்துட்டு உஸ்கேனா அவங்களுடைய, அதாவது அந்த சிப்பாஹியோடைய, புடே மா பாப் கா குஷி, புடேனா ஓல்டு, ஒரு வயசான, மா மீன்ஸ் அம்மா, பாப்னா அப்பா, அம்மா அப்பாவுடைய குஷினா ஹாப்பினஸ், பரானா ஃபில்டு, சந்தோஷம் நிறைஞ்ச, சேக்ரா மீன்ஸ் ஃபேஸ், அவங்க முகத்தை வந்துட்டு தேக்குன்னா பார்த்த உடனே, பனாத்தானா ஆகிருமா, அதாவது ஹாப்பி ஆயிடுவாராம். ஐசை की जब किसी का रजिस्टर पत्र पहुंचाता है, जिसमें कभी रिजल्ट, कभी नियुक्त पत्र होता है, तो लोग बहुत खुश होते हैं. ஐசே மீன்ஸ் லைக் தட், அதே மாதிரியே ஜப் மீன்ஸ் வென், எப்போ வந்துட்டு கிசி மீன்ஸ் எனிஒன், யாரோடையாவது, ரிஜிஸ்டர் பத்திர பகுஞ்சாத்தா, ரிஜிஸ்டர் போஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அது பகுஞ்சாத்தா போய் சேர்ந்துச்சு, அப்படி கொண்டு போய் சேர்த்தாரு அப்படின்னா, ஜிஸ்மேனா அதுல வந்துட்டு
கபி கபி மீன்ஸ் எப்பயாவது அட் டைம்ஸ் வந்து ரிசல்ட் இருக்கலாம். கபி கபி மீன்ஸ் அட் டைம்ஸ் எப்பயாவது. நியுக்த் பத்திர நியுக்த் மீன்ஸ் அப்பாயின்மெண்ட் அர்த்தம். நியுக்த் பத்திரனா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்பாயின்மெண்ட் லெட்டர் இருக்கலாம். ஓத்தாகனா இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். तो மீன்ஸ் தென் அப்போ வந்துட்டு லோக் மீன்ஸ் பீப்புள் வந்து பகுத் குஷ் ஹோத்தாங்க. பகுத் ரொம்பவே குஷ் மீன்ஸ் ஹாப்பி. குஷ் ஹோத்தாங்க ரொம்பவே சந்தோஷமா ஆகிருவாங்களாம். बुढ़े दादा और बुढ़े नानी तो पेंशन के पैसे मिलने पर बहुत ही खुश होता है. बुढ़े दादा बुढ़े मीन्स ओल्ड वयसाன दादा मीन्स தாத்தா வயசான தாத்தாவோ और मीन्स மற்றும் बुढ़ी नानी बुढ़ी मीन्स வயசான नानी मीन्स பாட்டி. तो पेंशन के पैसे पेंशनக்கான அந்த பைசே அமௌண்ட் வந்துட்டு मिलने पर मिलने கிடைச்ச உடனே बहुत ही बहुत ரொம்பவே खुश होते हैं. खुशனா ஹாப்பி ரொம்பவே சந்தோஷமா ஆகிருவாங்களாம். சக மகினோ தக் வே மேரா इसके लिए इंतजार करते हैं. சக் சக்னா 6 மகினோனா மந்த்ஸ் அதாவது 6 மாசம் தக்னா வரைக்கும் வேனா அவங்க மேரா என்னுடைய इसके लिए इसकेனா அதுக்கு வேண்டி इंतजार करते हैं. इंतजार வெயிட் பண்றேன். इंतजार करते हैं வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களாம். ஏன் அப்படின்னா हिमाचल में बूढ़े लोगों को पेंशन हर 6 महीने के बाद इक्के ही दी जाती है. இமாச்சலத்துல வந்துட்டு புடே லோகோங்கே பென்ஷன் புடே ஓல்டு லோகோ மீன்ஸ் பீப்புள் ஓல்டு பீப்புளுக்கான அந்த பென்ஷன் வந்துட்டு ஹர்னா ஒவ்வொரு சக் மகினோகே பாத் சக்னா 6 அர்த்தம் 6 பாத் மீன்ஸ் ஆஃப்டர் அதாவது 6 மகினேக்கே பாத் அதாவது 6 மாசத்துக்கு பாத் ஆஃப்டர் தான் வந்துட்டு இக்டி ஹி தி ஜாதி ஹை. இக்டி மீன்ஸ் கேதர் அர்த்தம் சேர்த்து தான் வந்துட்டு ஹி தி ஜாதி ஹை. தீனா கொடுக்கப்படாது. அதாவது வயசானவங்களுக்கு ஹிமாச்சல் பிரதேஷ்ல பென்ஷன் வந்துட்டு 6 மாசத்துக்கு ஒருக்க வந்து கலெக்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க சொல்லுவாங்க. சே மகினோ மீன்ஸ் மந்த் அர்த்தம். சேனா 6 அர்த்தம். 6 மாசம் கழிச்சுதான் கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்கிறத சொல்லி இருக்கிறாரு. நெக்ஸ்ட் அடுத்த क्वेश्चन வந்துட்டு आप क्या शुरू से इसी डाकघर में काम कर रहे हैं. आपना நீங்க क्या क्या வாட் என்ன शुरू से शुरू மீன்ஸ் ஸ்டார்டிங் அதாவது ஆரம்பத்துல இருந்தே इसी डाकघर में इसी மீன்ஸ் இந்த டாக்கர் அதாவது போஸ்ட் ஆபீஸ்லயே தான் வந்துட்டு காம் கர் ரஹே ஹை. காம்னா ஒர்க் கர் ரஹேன்னா செஞ்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க வந்துட்டு கவர் சிங் வந்துட்டு शुरू में तो मैंने लाहौल स्पीति जिले के कुब्बर गांव में 3 साल तक नौकरी की है. शुरू में ஸ்டார்டிங் ஆரம்பத்துல வந்துட்டு तो मैंने நானு लाहौल स्पीति அப்படிங்கிற ஜிலேனா டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு கிப்பர் गांव கிப்பருங்கிற गांवனா வில்லேஜ்ல வந்துட்டு 3 साल तक தீனா 3 சால வருஷம் அதாவது 3 வருஷம் வரைக்கும் தக்னா வரைக்கும் நௌக்கரி கி ஹை. நௌக்கரினா ஜாப் கி ஹைனா செய்யறது அதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. யகி हिमाचल का सबसे ऊंचा गांव है. யக்னா இது வந்துட்டு हिमाचल பிரதேஷ்லயே வந்துட்டு சப்சே எல்லாத்த விட ஊஞ்சா உயரமான गांवனா வில்லேஜ் அப்படிங்கிற சொல்றாரு. इसके बाद 5 साल तक इसी जिले की काजा में और 5 साल तक किन्नौर जिले में नौकर की है. इसके बाद இதுக்கு பாத்னா ஆஃப்டர் இதுக்கு அப்புறம் 5 साल तक 5 சால வருஷம் தக்னா வரைக்கும் அதாவது 5 வருஷம் வரைக்குமே இசில இந்த ஜிலேனா டிஸ்ட்ரிக்ட் அதே டிஸ்ட்ரிக்ட்லயே வந்துட்டு காசாங்கிற ஒரு பிளேஸ்ல ஒரு கிராமத்துல வந்துட்டு வேலை பாக்குறாங்க. அவர் மீன்ஸ் மற்றும் 5 साल तक 5 साल तकனா 5 வருஷம் வரைக்கும் கின்னௌர் அப்படிங்கிற ஜிலே டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு நௌக்கரி கி ஹை. நௌக்கரி ஜாப் வேலையை வந்துட்டு கீனா செய்யறதுன்னு அர்த்தம். வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. உஸ்னா அந்த வக்ர டைம் அந்த டைம்ல வந்துட்டு இந்த गांव வில்லேஜ்ல வந்துட்டு டெலிபோன் டெலிபோன் என்ன நகி நெகட்டிவ் வேர்ட். சோ டெலிபோனே அங்க கிடையாதாமா. பஸ்ஸோं भी सिर्फ मुख्यालयों तक ही जाती थी. பஸ்ஸோ மீன்ஸ் அந்த பஸ்ஸுங்களும் கூட சிர்ஃப்னா ஒன்லி வெறும் முக்கியாலயம் மீன்ஸ் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் வரைக்கும் தக்கன வரைக்கும் தான் ஜாத்தினா போறது அதாவது இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் வரைக்கும் தான் பஸ்ஸும் கூட போகும். அபிபி கை ऐसे गांव हैं जहां ना तो बस जाती हैं और ना ही वहां टेलीफोन है. अभी ना இப்பையும் கூட பி மீன்ஸ் ஆல்சோ இப்பயும் கூட கை ஐசே गांव है. கைனா மெனி ஐசே லைக் தட் இந்த மாதிரியான गांवனா வில்லேஜஸ் வந்துட்டு இருக்குதான். ஜஹாங்னா வேற எங்க வந்துட்டு நான் தோ பஸ் ஜாத்தி ஹை. பஸ் வந்து ஜாத்தினா போறதுன்னு அர்த்தம். நான் வந்துச்சு இல்லையா சோ நெகட்டிவ் நாத்தோ பஸ் ஜாத்தினா பஸ்ஸும் போகாது. அவர் மீன்ஸ் மற்றும் நாத்தோ வஹா டெலிபோன் ஹை. வஹாங்னா தேர் அங்க டெலிபோன் ஹை. டெலிபோனும் நான் வந்து இருக்கு இல்லையா சோ அங்க டெலிபோனும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
ऐसे जहां में ग्रामीण डाक सेवा का बहुत मान किया जाता है. ஐசிஐசி லைக் திஸ் இந்த மாதிரியான ஜஹானா பிளேசஸ்ல வந்துட்டு கிராமின் டாக் சேவட் அந்த ஜிடிஎஸ் ஓட பகுத் மான் கியா ஜாத்தா ஹை. பகுத் ரொம்பவே மான் கியா ஜாத்தான அக்செப்டபிள் அடுத்து ரொம்பவே ஒத்துக்கிட்டது கன்சிடரபிளான ஒரு பொசிஷன்ல ग्रामीण डाक सेवा இருக்குதுங்கிறத சொல்றாங்க. नेक्स्ट आप पहाड़ी इलाके में रखते हैं, जाहिर है डाक पहुंचाना आसान काम तो नहीं होगा. आपना நீங்க पहाड़ी इलाके में, पहाड़ी मीन्स மவுண்டேனியஸ் ஆன இலாக்கைனா ப்ராவின்ஸ் அர்த்தம், ஏரியால வந்துட்டு ரக்தேனா வாழ்றீங்க. ஜாகிர் ஹை ஜாகிர்னா ஆப்வியஸ்லி கண்டிப்பா எப்படி இருக்கும், டாக் பகுஞ்சானா டாக்னா போஸ்டர் வந்துட்டு பகுஞ்சானா கொண்டு போய் சேர்க்க ரீச் பண்றது. ஆசான் காம் தோ நகி ஹை, ஆசான் ஆசான் ஈஸியான, காம் தோ நகி ஹை காம்னா ஒர்க், நகி வந்துச்சுல இல்லை அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பா இது ஈஸியான வேலையா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேக்குறாங்க. அதுக்கு கவர் சிங் வந்துட்டு ஹா முஷ்கில் தோ ஆத்தி ஹை. ஹா மீன்ஸ் எஸ் ஆமா, முஷ்கில் முஷ்கில் மீன்ஸ் ஹார்ட்னு அர்த்தம், கடினம். அதாவது முஷ்கில் தான் ஆத்தி ஹை கண்டிப்பா கஷ்டம் வரதான் செய்யும். ஆத்தி மீன்ஸ் கம்னு அர்த்தம், வரதான் செய்யும். जब मैं किन्नौर जिले में के मुख्यालय रिगांगपियों में नौकरी करता था तो सुबह 6 बजे मेरी ड्यूटी शुरू हो जाती थी. जब मीन्स when எப்போ வந்துட்டு நான் மைனா நானு கின்னௌர் ஜிலேக்கே, கின்னௌர்ங்கிற ஜிலேன்னு டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு முக்கியாலயா இம்பார்ட்டன்டான சென்டர், அந்த கேந்திரன்னு சொல்லுவோம் இல்லையா, இம்பார்ட்டன்ட் சென்டரான ரிகாங் பியா மே நௌகர் கர்த்தாத்தா, ரிகாங் பியாங்கிற பிளேஸ்ல வந்துட்டு நௌக்கரி ஜாப் வந்துட்டு கர்த்தானா செஞ்சுக்கிட்டு இருந்தாரோ. தோ மீன்ஸ் தென் அப்போ வந்துட்டு சுபக்னா மார்னிங், ஏர்லி மார்னிங். சக் சக்னா 6 பஜே அப்படின்னா 6 மணிக்கு. மேரி மேனா என்னுடைய டியூட்டி வந்துட்டு शुरू हो जाते हैं, शुरूனா ஸ்டார்ட்னு அர்த்தம், शुरू हो जाते ஆரம்பிச்சிரும். மைனா நானு चक बजे सुबह शिमला जाने वाले बस में डाक का बोर्ड रखता था. மைனா நானு சக் பஜே அதாவது 6 மணிக்கு சுபக்னா மார்னிங் வந்துட்டு சிம்லா ஜானே வாலே, சிம்லா மீன்ஸ் அந்த சிம்லாவுக்கு போகக்கூடிய, ஜானேவால போகக்கூடிய பஸ்ல வந்துட்டு டாக்கா போர், டாக் அதாவது போஸ்டுக்கான அந்த போர்னா சாக்கு சொல்லுவோம் இல்லையா, அந்த சாக்க வந்துட்டு ரக்தானா வச்சிருவாராம். அவர் மீன்ஸ் அது மற்றும் ராத் மீன்ஸ் நைட்ல வந்துட்டு 8 பஜே, ஆட்னா 8ன்னு அர்த்தம், 8 பஜேனா 8 o'clock. சிம்லா சே ஆனே வாலே, சிம்லால இருந்து ஆனே வாலேன்னா வரக்கூடிய பஸ்ல வந்துட்டு டாக்கா போர், டாக்கா அந்த சாக்க வந்துட்டு உத்தார்த்தானா கீழே இறக்கிடுவாராமா. அதாவது காலையில 6 மணிக்கு சிம்லா போற பஸ்ல வந்துட்டு அந்த லோட ஏத்தி விட்டுருவாரு. அதே மாதிரி ஈவினிங் திரும்ப ரிட்டர்ன் வர 8 o'clock ரிட்டர்ன் வர பஸ்ல வந்துட்டு திரும்ப அந்த லோட இறக்கிப்பாங்களாமா. பேக்கர்கோ ஏ சப் காம் கர்னே படுத்தா ஹை, பேக்கருங்கிற ஜாப் பண்றவங்களுக்கு ஏ சப் காம், ஏன்னா இந்த சப்னா ஆல், இந்த எல்லா காம்னா ஒர்க்கையுமே கர்னா படுத்தே ஹை, கர்னே படுத்தா ஹாவ் டு டூ செய்ய வேண்டியதா இருக்குது. किन्नौर और लाहौल स्पीति हिमाचल प्रदेश के बहुत ठंडे तथा ऊंचा जिले हैं. கின்னௌர்ங்கிற ஏரியாவும் और லாஹோல் ஸ்பித்தி அப்படிங்கிற ஏரியாவும் இமாச்சல பிரதேஷ்ல இருக்கக்கூடிய பகுத் தண்டே மீன்ஸ் குளிர்ச்சியான, கோல்டான, தத்தா அதோட சேர்த்து ஊஞ்சி ஜிலே, ஊஞ்சினா உயரமான, ரொம்ப உயரமான, ஜிலேன டிஸ்ட்ரிக்டும் கூட. அது ரெண்டுமே எப்படின்னா உயரமாவும் இருக்கும், ரொம்ப கூலிங்கான பிளேஸும் கூட. इन जिलों में अप्रैल महीने में भी बर्फबारी हो जाती है. इन जिलों में जिलो डिस्ट्रिक्ट, இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எல்லாம் வந்துட்டு ஏப்ரல் மகினே மேபி, ஏப்ரல் மகினேனா மந்த், ஏப்ரல் மந்த்ல கூட, பி மீன்ஸ் ஆல்சோ கூட, அதுலயும் கூட பர்ஃபாரி ஹோ ஜாத்தே, பர்ஃபாரி மீன்ஸ் பனிப்பொழிவுன்னு சொல்லுவோம், ஸ்னோஃபால் வந்துட்டு ஹோ ஜாத்தே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பர்ஃப் மீன்ஸ் பனி வந்துட்டு में चलते हुए पैरों को ठंडे से बचाना पड़ता है. बर्फ में चलते நடக்கிறது, பனியில நடக்கும் போது பைரோ மீன்ஸ் ஃபுட், பாதங்களை வந்துட்டு தண்டே மீன்ஸ் அந்த குளிர்ச்சல் இருந்து பச்சானா படுத்தாகை, பச்சானால காப்பாத்துறது, பச்சானா படுத்தா காப்பாத்த வேண்டி இருக்கும். வர்ணா ஸ்னோபைட் ஹோ ஜாத்தே ஹை, வர்ணா ஆரல்ஸ், அப்படி இல்ல அப்படின்னா ஸ்னோபைட் அப்படிங்கிற நோய் வந்துட்டு ஹோ ஜாத்தேனா ஆகிரும் அப்படின்னு சொல்றாங்க. जिससे பயிரே நீலே படி ஜாத்தே ஹை, ஜிஸ்ஸேனா அதனால, ஸ்னோபைட் வந்துச்சு அப்படின்னா பயிர்னா ஃபுட், அவங்கள பாதங்கள் என்ன ஆயிரும், நீலே படி ஜாத்தே ஹை, நீலேனா ப்ளூ கலர்ல, படி ஜாத்தேனா ஆகிரும், இது பிகம் ப்ளூ கலர். और மீன்ஸ் மற்றும் उसमें கவுங்கரின் ஹோ ஜாத்தே ஹை, இஸ்மேனா அதுல வந்துட்டு கவுங்கரின் ஹோ ஜாத்தே, கவுங்கரிங்கிற ஒரு நோயும் வந்துரும். அது என்ன பண்ணுனா ஜிஸ்ஸே அதனால உங்களையா ஜட சக்தி ஹை, உங்களையா ஃபிங்கர்ஸ் என்ன ஆயிடும், ஜட சக்தி, ஜட்னா செயலில இருந்து போறதுன்னு சொல்லுவோம்ல, ஜட சக்தி செயலில இருந்து வீழ்ந்து போறது, அதாவது விழுந்துரும் அப்படிங்கறத சொல்றாங்க.
उन जिलों में मुझे एक घर से दूसरे घर तक डाक पहुंचने के लिए लगभग 26 किलोमीटर रोजाना चलना पड़ता था। इस जिलों में இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு முஜே நானு ஏக் घर से ஏக்னா ஒரு கர்னா வீட்டுல இருந்து தூசரே கர் தக் தூசரேனா அனதர் இன்னொரு வீடு வரைக்கும் டாக் பகுஞ்சனே கேலியே டாக்னா போஸ்ட் வந்துட்டு பகுஞ்சா ரீச் பண்ற கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வேண்டி லக்பக்னா ஆவரேஜா ஓரளவு ஆவரேஜா 26 கிலோமீட்டர் வரைக்கும் ரோஜானா டெய்லியுமே चलना पड़ता था चलना நடக்கிறது चलना पड़ता நடக்க வேண்டி இருக்கும்। हिमाचल में एक गांव से दूसरे गांव की दूरी लगभग 4 या 5 किलोमीटर तक होते हैं। இமாச்சல பிரதேசத்துல வந்து அதாவது ஏக்னா ஒரு காவ்னா வில்லேஜ் ஒரு வில்லேஜ்ல இருந்து தூசரை மீன்ஸ் அனதர் இன்னொரு காவ் மீன்ஸ் வில்லேஜ் கி தூரி மீன்ஸ் ஃபார் அதோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு லக்பக்னா ஆவரேஜா பார்த்தோம் அப்படின்னா 4 या 5 किलोमीटर சார்னா நம்பர் 4 யா மீன்ஸ் அல்லது 5 நம்பர் 5 4ல இருந்து 5 கிலோமீட்டர் தக்னா வரைக்கும் होती है இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க। हिमाचल के गांव छोटे छोटे होते हैं। हिमाचल के गांवனா வில்லேஜ் இமாச்சல பிரதேசல இருக்கக்கூடிய வில்லேஜ் வந்துட்டு छोटे छोटे होते हैं छोटेனா ஸ்மால் சின்னதா होते हैं இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க। ये गांव में बस 8 से 10 या कभी कभी 6-7 घर ही होते हैं। ये गांव में एकना ஒரு गावना வில்லேஜ் ஒரு வில்லேஜ்ல வந்துட்டு பஸ்னா ஜஸ்ட் வெறும் 8 से 10 8 மீன்ஸ் நம்பர் 8 சேனா இருந்து அதாவது 8ல இருந்து 10னா 10 வரைக்கும் யா மீன்ஸ் அல்லது கபி அட் டைம்ஸ் எப்பயாவது சக் சே 7 சக்னா 6 6ல இருந்து 7னா 7 6ல இருந்து 7 घर மீன்ஸ் ஹவுஸ் ஹி ஹோத்தேனா இருக்கும் அப்படிங்க சொல்றாங்க। எப்பயாவது வந்து 10ல இருந்து ஐ மீன் 8ல இருந்து 10 வரைக்கும் வீடு இருக்கலாம் அப்படி இல்ல சில சமயம் எப்படி இருக்கும் 6ல இருந்து 7 வீடு வரைக்கும் தான் இருக்கவே செய்யும் ஒரு கிராமத்துல। इसलिए चलना काफी पड़ता है। इसीलिए அதனாலதான் என்ன அது चलना வாக்கிங் வந்து என்ன ஆகுது காபி படுத்தா है